நிம்மதி குறைந்த மாதம் இது. வருமானம் போதிய அளவிற்கு உள்ளது என்ற பொழுதிலும் செலவுகள் அதிகமாக காணப்படுகின்றன. தந்தையினுடைய ஆரோக்கியத்திலும் உங்கள் உடல்நிலையிலும் ஜாக்கிரதையாக இருப்பது அவசியமாகும். அடிக்கடி வெளியூர்களுக்கு பயணம் ஏற்படும். அலைச்சலும் உழைப்பும் அலுப்பை ஏற்படுத்தும். விவாக வயதில் பெண் அல்லது பிள்ளைகள் இருப்பின் வர்ணையிற்காக அலைய வேண்டியது இருக்கும். பழைய கடன்கள் தொலை தரும். உத்தியோகத்தை பொறுத்தவரை மேலதிகாரிகளுடன் கருத்து வேற்றுமை ஏற்படக்கூடும். கூடிய உறவில் வாக்குவாதம் செய்யாமல் சற்று விட்டு கொடுத்து செல்வது மிகவும் நல்லது. சக ஊழியர்களின் ஒத்துழைப்புகள் குறையும். தற்காலிக பணியாளர்களின் பணி நிரந்தரம் ஒத்தி போகும். அலுவலகத்தில் பணிச்சுமை சக்திக்கு மீறியதாக இருக்கும். ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள் அல்லது இலாக்கா மாற்றங்கள் ஏற்படக்கூடும். அதனை பணிவாக ஏற்றுக்கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை சந்தை நிலவரம் சாதகமாக இல்லை. நியாயமற்ற போட்டிகள் ஏற்படும். சக கூட்டாளிகளுடன் கருத்து வேற்றுமைகள் ஏற்படும். வாக்குவாதங்கள் ஏற்படும். ஒரு சிலர் வியாபாரத்திலிருந்து விலகிவிடுவார்கள். உணர்ச்சி வசப்படுவதை கண்டிப்பாக தவிர்க்கவும். நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் குறையக்கூடும். கலைத்துறையினரை பொறுத்தவரை கிரக நிலைகள் அனுகூலமாக இல்லை. வாய்ப்புகள் குறையும். வருமானமும் குறையும். நல்ல வாய்ப்புகள் கடைசி வினாடியில் கை நழுவி போகும். புதிய கடன்கள் ஏற்படும். திரைப்பட தயாரிப்பாளர்கள் அதிஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நேரம் இது. புதிய தயாரிப்புகளை ஒத்தி போடுவது மிகவும் நல்லது. அவ்வாறு இல்லாவிடில் நஷ்டத்தில் கொண்டு போய்விடக்கூடிய சூழலைகள் காட்டுகின்றன. அரசியல் துறையை பொறுத்தவரை அனுகூலமாக இல்லை. உயர்மட்ட தலைவர்கள் உங்களை உதாசீனப்படுத்துவார்கள். மக்களிடையே செல்வாக்குகள் குறையும். முக்கிய விஷயங்கள் பற்றிய உங்கள் கருத்துக்களை வெளியிடாமல் இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. உங்களுடன் நெருங்கி பழகிய ஒரு அரசியல் பிரமுகர் உங்களை விட்டே விலகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுகிறது. மேலும் அவர் உங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். பொறுமை நிதானம் மிகவும் அவசியம். மாணவர்களை பொறுத்தவரை புதன் அனுகூலமாக இல்லாத காரணத்தினால் படிப்பில் கவனமாக இருக்க வேண்டும். நண்பர்களுடன் பழகுவதை குறைத்து கொள்ள வேண்டும். பாடங்களில் மனதை கவனத்தை செலுத்தி படிக்க வேண்டும். ஆசிரியர்களின் ஆதரவை நாட வேண்டும். விவசாயத்துறையை பொறுத்தவரை வயல் பணிகளின் போது மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குறிப்பாக இரவு நேரங்களில் விஷ ஜந்துக்களால் ஆபத்து ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கின்றன. அண்டை நிலத்தாரோடு விட்டு கொடுத்து நடந்து கொள்வது மிகவும் நல்லது. பகைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் இருப்பதால் அவர்களுடன் சமாதானமாக செல்வது மிகவும் நல்லது. பெண்மணிகளை பொறுத்தவரை ஆரோக்கியமாக கவனமாக இருங்கள். ஆரோக்கியத்தில் எச்சரிக்க வேண்டும். தேவையற்ற அலைச்சல்களையும் உழைப்புகளையும் தவிர்க்க வேண்டும். திருமண வயதுள்ள கன்னியர்களுக்கு நல்ல வரன்கள் அமையக்கூடிய சூழ்நிலைகள் காணப்படுகின்றன. பரிகாரம்: வெள்ளி சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் ஏழை ஒருவருக்கு உடை உணவு நீர் கொடுத்து வருவது மிகவும் நல்லது. வயதானவர்களுக்கு குறை செருப்பு தானம் செய்வதும் மிகவும் நல்லது.